Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து ரீசன்ட்டா என்னோட அத்தைக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே கேக் எல்லாமே வந்து கட் பண்ணியிருந்தோம். பட் வெளியே வந்து எங்கேயுமே அன்னைக்கு போக முடியல. அதனால நட்சத்திர பர்த்டே வந்தனால ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் வந்து காப்பர் பாட்ஸுங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறோம். இப்போ தான் வந்து ஓப்பனுமே வந்து பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் மால்க்கு பக்கத்து கொஞ்சம் நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் தான். சாட் கவுண்டருக்கு தனியாக, அப்புறம் டீ ஷாப் தனியாக, அதெல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போது ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க போல். அதுக்கு தவிர வந்து இங்கே ஹாலுமே வந்து நாங்கள் வந்து ஒரு சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர் அல்ஃபஹாம் சிக்கனில் வந்து ஹாஃபு, அப்புறம் ஒரு சிக்கன் மந்தியில் ஹாஃபு, பட்டர் நான் பட்டர் சிக்கன், அது தவிர அடிஷ்னலாக எல்லாத்துக்கும் ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. காஸ்ட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னும் இல்லை, ஓரளவு ஓகே தான். சிக்கன் லாலிபாப் சொல்லுங்க அம்மா, எனக்கு ஒரு சிக்கன் லாலிபாப். நல்லா இருக்கா? எவ்வளோ பெரிய ஜன்னல். நல்லா இருக்கா? மாறன் ஷூஸை கீழே போடு. எனக்கு பிடிச்ச சீட்டை கிடைச்சிட்டு கீழே சென்று நமக்கு மடியில் டக்குன்னு சாப்பிடும். நல்லா இருக்கா? டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுற கிளிப் வந்து மாறனை வந்து ஹோம்ஒர்க் பண்ணுற வைக்கிறதுக்காக சுதன் வந்து வராண்டாவில் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் பண்ண அட்டூழியத்தை தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மாறன் யார் டீச்சர், யார் ஸ்டூடெண்ட்டு? அப்போ நீ தானே சொல்லி கொடுக்கணும், நீ சொல்லி கொடு. டீச் பண்ணி கொடு. டீச் பண்ணி கொடு உன் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்படி சொல்லக்கூடாது. தப்பா சொன்னா இதுதான் பனிஷ்மெண்டா? இதுதான் பனிஷ்மெண்ட் மேம். அப்படி அவங்க ஸ்கூல்ல அவங்க மேம் இப்படி தான் பண்ணுவாங்களா பனிஷ்மெண்ட்? டேய் டேய், மேம் இப்படி தான் பனிஷ்மெண்ட் தருவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணும்? எஞ்சி பாரு, அண்ணன் என்ன பண்ணுங்கன்னு பாரு. எந்திரி. ஸ்டூடெண்டாக மாறிய சுதன். தப்பு தப்பா சொல்லாதீங்க. என்ன சுதன்? மேம் சார் சொல்லி தர மாதிரி கரெக்டா சொல்லுங்க. அவரே தப்பா சொல்லுன்னு சொல்லுவாராம், அவரே பனிஷ்மெண்ட் தருவாராம். ஃபன்னி 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 ஃபன்னி. மாறன் வந்து ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லி தான். நேற்றுக்கு வச்ச சாம்பார் வந்து இருந்துச்சு, நிறைய சாம்பார்லாம் வச்சுருந்தேன். அதனால் இட்லியும் சாம்பாரும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சிருந்தேன். அதுவும் பனானாவும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சு விட்டுருந்தேன்.
மித்ராவையும் வந்து தூங்க வச்சாச்சு, குளிக்க வச்சுட்டு. இப்போ நான் வந்து காலையில் டீ போட்டதில் வந்து 1/2 கப் டீ வந்து மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து குடிச்சிட்ருக்கேன். குடிச்சிட்டு இனிமேல் தான் போய் வந்து லன்ச் பண்ணணும். ஆல்ரெடி நேற்றுக்குள்ளே லெஃப்ட் ஓவர் சாம்பார் இன்னுமே வந்து இருக்குது. அதனால் அந்த சாம்பார் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக வந்து ரசம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கேரட் வந்து நிறைய இருக்குது, கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் வந்து வைக்கணும். டீ குடிச்சு முடிச்சுட்டு முதல்ல வந்து துணி காய போடணும். துணி வந்து காலையிலேயே சுத்த விட்டுருந்தேன், அதை வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் பண்ணணும். கேரட் பொட்டேட்டோ பொரியலுக்கு வந்து எல்லாம் தாளிச்சிட்டு கேரட்டையும் பொட்டேட்டோவையும் வதக்கிட்டு சால்ட்டு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னும் அடுத்தது ஃபைனலாக கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு மாறன் மித்ராவுக்கு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சில்லி பவுடர் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சு. ரசமும் வந்து வச்சாச்சு. முந்தின நாள் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தான், கொஞ்சம் ஜாலியாக தான் வந்து இருக்கும். அது நேற்று வந்து சாம்பார் வச்சது கொஞ்சம் நிறையவே வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலையும் அதை வச்சே ஓட்டியாச்சு, மத்தியானமும் அதை வச்சே வந்து ஓட்டியாச்சு. அது வந்து அதனால் கொஞ்சம் வந்து ஜாலி தான். எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான வேலை வந்து இருக்குது. என்னென்னா, நான் முன்னாடியே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், ரா பனானா பவுடர் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு. ரொம்ப பெரிய லெவலில் வந்து பண்ணல, வீட்டில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச ஒரு அக்காவுக்காக வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு பண்ணுறதை வந்து வீடியோ போட்டப்போ அதை பார்த்துட்டு வந்து ஒரு 5-6 பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் பேத்துக்கு ஆல்ரெடி வந்து சென்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு பேட்ச் வந்து இன்றைக்கி வந்து செய்யணும், ஏன்னா வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஏத்தங்காய் வந்து வாங்கி வச்சுருக்கு. இன்னும் இதை எல்லாத்தையும் வந்து பீல் பண்ணிவிட்டு சீவி வெயிலில் வந்து காய வச்சு ரா பனானா பவுடர் வந்து பண்ணணும். அதே மாதிரி ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடருமே வந்து கேட்டிருக்காங்க, அதுக்குமே வந்து இனிதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது வந்து ரா பனானா பவுடர் இல்லைனா ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் தேவை அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோவில் கூட வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பண்ணுவேன், ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து வைக்கிறது கிடையாது. நீங்கள் எப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 1 வீக் தேவைங்கிற மாதிரி தான் வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நான் திங்ஸ் எல்லாமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் வாங்கினவங்க நல்ல ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவ்யூக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணா கூட நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கும் யாருக்கா தேவை அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து 6 months ப்ளஸ் பேபிஸ்க்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். இதை வச்சு நீங்கள் வந்து பனானா போரிச் தான் வந்து பண்ணணும்னு இல்லை, பனானா தோசை அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கூட வந்து இந்த ரா பனானா பவுடர் வச்சு வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வச்சுமே வந்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி ராகி தோசை அந்த மாதிரி கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுங்க. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ முடிஞ்சால் வந்து வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுறப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 காய்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய வேலை, ஏன்னா பண்ணுறது வந்து என்ன சொல்ல சிம்பிள் தான், பட் வந்து அது ரொம்ப டைம் கன்சியூமிங். ஏன்னா எல்லாத்துலேயும் ஸ்கின்னை பீல் பண்ணி சீவி எடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இந்த 2 குட்டீஸையும் ஒன்று தூங்க வைக்கணும், இல்லைன்னா அவங்கள வந்து சுதனோட விளையாட ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒர்க்கையே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பெரிய ஒர்க் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லு. என்னது இதை நான் எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், அதனால எடுத்து வைக்க கூடாது. இது டெக்கரேஷனா? இது பஸ்ஸா? ஆமா. அப்புறம் பஸ்ல எதுக்கு அனிமல்ஸ்லாம் இருக்கு? பஸ்ல டெக்கரேஷன் பண்ணிட்டோம். டெக்கரேஷனுக்கு அனிமல்ஸ் கடிச்சிராதடா பீப்பிள் யாருன்னா? டைனோசர் இருக்கு, டைகர் இருக்கு, எலிஃபென்ட் இருக்கு, பியர் இருக்கு, லயன் இருக்கு. இந்த அனிமல்ஸ் கடிச்சிராதா? கடிக்காதா? பொம்மையா? எப்படி வச்சுக்கோ, டைகர் வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, இந்த டீரெக்ஸ் வச்சுக்கோ. டீரெக்ஸ் கடிக்குமா? அம்மா பயமா இருக்கு. சரி, அங்க 2 பாவப்பட்ட தாத்தா, ஒரு தாத்தா படுத்து கிடக்கு. இந்த தாத்தாயா அடிபட்டு போச்சு அந்த 2 தாத்தாக்கும். டேய், இந்த தாத்தாக்கு என்னாச்சு? அவங்க ஏன் படுத்திருக்காங்க அப்போ பஸ்ல? தூக்கம் வருதா? சரி தூங்கட்ட. அப்ப அப்படி வச்சுட்டு வா, நம்ம போய் இப்ப படுப்போம். ஏன் ஏன் இப்ப என்ன பண்ண போற? கொஞ்சோண்டு டெக்கரேஷன் இருக்கா? அழகா இருக்குடா உன்னோட அனிமல்ஸ்லாம்.
Decoration. சரி வா போலாம் லேட் ஆச்சு Decoration.